வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இதுவரைக்கும் 5 குடியரசுத் தலைவர்களோட வீடியோவை போட்டிருக்கோம். இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியாவின் 6வது குடியரசுத் தலைவரான நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்களோட வாழ்க்கை வரலாறை தான் பார்க்க போகிறோம். நம்மளோட இந்திய அரசியல் வரலாற்றில் எத்தனையோ ஆச்சரியங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைஞ்சிருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த நாடே கட்சி பாகுபாடுகளை மறந்து எந்த ஒரு எதிர்க்கட்சியும் இன்றி ஒரு மனதாக தேர்ந்தெடுத்த இந்தியாவின் ஒரே குடியரசுத் தலைவர் யார் தெரியுமா? அவர்தான் நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து நாட்டின் சுதந்திரத்திற்காக தன் இளமையை தியாகம் செய்து ஆந்திராவின் முதலமைச்சராகி சபாநாயகராகி இறுதியில் இந்தியாவின் உச்சபட்ச பதவியான குடியரசுத் தலைவர் அரியணையில் அமர்ந்த ஒரு வரலாற்று நாயகனின் வாழ்க்கையை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1913 வருஷம் மே மாதம் 19ஆம் தேதி மெட்ராஸ் மாகாணத்தில், அதாவது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் ஆனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள இல்லூர் என்கிற சிறிய கிராமத்தில் தான் நீலம் சஞ்சீவ ரெட்டி பிறந்தார். விவசாயத்தை உயிராக கருதும் ஒரு பாரம்பரியமான தெலுங்கு இந்து குடும்பம் அவர்களுடையது. சின்ன வயசுல இருந்தே மண்ணின் வாசனையோடும் கிராமத்து மனிதர்களின் எளிய வாழ்க்கை முறையோடும் அவர் வளர்ந்தார். இந்த எளிமையான கிராமத்து பின்னணி தான் பிற்காலத்தில் அவர் நாட்டின் மிகப்பெரிய பதவிகளை அடைந்த போதும் அவரிடம் எந்த ஒரு தலைக்கணமும் இல்லாமல் ஒரு சாமானிய மனிதராகவே வாழ கற்றுக் கொடுத்தது. கிராமத்து மண்ணில் வளர்ந்த ரெட்டிக்கு முறையான கல்வி கொடுக்க நினைச்சது அவரது குடும்பம். இதற்காக மெட்ராஸ் அடையாறில் உள்ள புகழ்பெற்ற தியோசாபிகள் உயர்நிலை பள்ளியில் அவர் சேர்க்கப்பட்டார். அங்கே தனது பள்ளி படிப்பை முடித்த பிறகு ஆனந்தபூரில் உள்ள அரசு கலை கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்பிற்காக சேர்ந்தார். அவர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலகட்டம் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டமும் ஆகும். நாடெங்கிலும் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிராக சுதந்திர கனல் கொழுந்து விட்டு எரிந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சுதந்திர காற்று இளம் சஞ்சீவ ரெட்டியின் மனதையும் ஆழமாக தொட்டுச்சு. 1929 வருஷம் ஜூலை மாதம் ஆனந்தபூர் பகுதிக்கு மகாத்மா காந்தி வருகை தந்தார். காந்தியடிகளின் அந்த பயணம் ரெட்டியின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைஞ்சது. காந்தியின் எளிமையான தோற்றமும் அவரது தீர்க்கமான பேச்சும் ரெட்டிக்குள்ள பெரும் தேசபக்தியை விதைச்சது. தாய்நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது எனக்கு படிப்பு எதற்கு என்று முடிவெடுத்த ரெட்டி 1931 தனது கல்லூரி படிப்பை பாதியிலே துணிச்சலாக கைவிட்டார். தனது எதிர்கால கனவுகள் அனைத்தையும் ஓரமாக வைத்துவிட்டு நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார். படிப்பை துறந்த சஞ்சீவ ரெட்டி சும்மா வீட்டில் உட்காரல. யூத் லீக் அமைப்போடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு மாணவர்களை திரட்டி பல சத்தியாகிரக போராட்டங்களை முன்னின்று நடத்தினார். அவரது துடிப்பான செயல்பாடுகளை பார்த்த காங்கிரஸ் கட்சி அவருக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குச்சு. 1938 வருஷம் தனது 25 வயதிலேயே ஆந்திர பிரதேச மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு இளைஞராக பதவியேற்ற அவர் தொடர்ந்து 10 ஆண்டுகள் அந்த பதவியில் திறம்பட செயல்பட்டு மக்கள் மத்தியில் ஒரு தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுத்தார். 1942 வருஷம் மகாத்மா காந்தி அறிவித்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் நாடு முழுவதும் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதில் தீவிரமாக பங்கேற்ற சஞ்சீவ ரெட்டியை ஆங்கில அரசு கைது செஞ்சது. 1940 முதல் 1945 வரை தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை அவர் சிறையிலேயே கழிச்சார். குறிப்பாக அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது டி. பிரகாசம், எஸ். சத்தியமூர்த்தி, பெருந்தலைவர்கள் கே. காமராஜ் மற்றும் வி. கிரி போன்ற மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களோடு சிறைவாசத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த தலைவர்களின் ஆழமான நட்பு அவரது அரசியல் பார்வையை மேலும் விசாலமாக்கியது. சுதந்திர காற்று வீச தொடங்கிய 1946 வருஷம் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக மெட்ராஸ் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெட்டி. அங்கே காங்கிரஸ் சட்டமன்ற கட்சியின் செயலாளராகவும் பொறுப்பேற்றார். அது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவின் தலையெழுத்தை எழுதப்போகும் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினராகவும் மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையிலான அந்த சபையில் நமது நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் சஞ்சீவ ரெட்டியும் ஒரு முக்கியமான பங்காற்றினார் என்பது நமக்கெல்லாம் பெருமையான விஷயமாகும். சுதந்திரத்திற்கு அப்புறமா ஏப்ரல் 1949 முதல் ஏப்ரல் மாதம் 1951 வரை அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தின் மதுவிலக்கு, வீட்டு வசதி மற்றும் வனத்துறை அமைச்சராக பணியாற்றினார். தனது நிர்வாக திறமையை மக்கள் உணரும்படி மிகச் சிறப்பாக பணியாற்றினார். ஆனால் 1951 சட்டமன்ற தேர்தலில் தனது சொந்த மைத்துனரான கம்யூனிஸ்ட் தலைவர் தாரிமேலா நாகிரெட்டியிடம் தோல்வியை தழுவினார். தோல்வியை கண்டு அவர் துவண்டு விடவில்லை. அதே ஆண்டு நடந்த கடும் போட்டி நிறைந்த உள்கட்சி தேர்தலில் மூத்த தலைவர் N.G. ரங்காவை தோற்கடித்து ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்த நிலையில் 1953 வருஷம் மெட்ராஸ் மாகாணத்தில் இருந்து பிரிந்து தனி ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆந்திராவின் மூத்த தலைவரான டி பிரகாசம் அவர்கள் அதன் முதலமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு பக்கபலமாக சஞ்சீவ ரெட்டி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புதிய மாநிலத்தின் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் ஆரம்பகால சவால்களை சமாளிப்பதிலும் ரெட்டியின் பங்கு மிக முக்கியமானதாக அமைஞ்சது. 1956 வருஷம் நவம்பர் 1ஆம் தேதி தெலுங்கானா பகுதியும் ஆந்திர மாநிலத்தோடு இணைக்கப்பட்டு இன்றைய ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் அதிகாரப்பூர்வமாக உதயமானது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக பதவியேற்கும் மாபெரும் வாய்ப்பு நீலம் சஞ்சீவ ரெட்டிக்கு கிடைச்சது. 1956 வருஷத்திலிருந்து 1960 வருஷம் வரைக்கும் முதல் முறையும், அதுக்கப்புறமா 1962 முதல் 1964 வருஷம் வரை இரண்டாவது முறையும் முதலமைச்சராக பதவியேற்று 5 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆந்திராவை மிகச் சிறப்பாக வழிநடத்தினார். முதலமைச்சராக ரெட்டி இருந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவின் எதிர்காலத்தையே மாற்றியமைத்த பல பிரம்மாண்ட திட்டங்கள் தொடங்கப்பட்டன. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கிருஷ்ணா நதியின் குறுக்கே நாகார்ஜுனா சாகர் மற்றும் ஸ்ரீசைலம் ஆகிய மாபெரும் பல்நோக்கு அணை திட்டங்களை அவர் தொடங்கி வச்சார். கிராமப்புற மேம்பாட்டிற்கும் விவசாயத்திற்கும் அவர் கொடுத்த முக்கியத்துவம் அளப்பரியது. அவரது இந்த சேவையை கௌரவிக்கும் விதமாக பிற்காலத்தில் ஆந்திர அரசு ஸ்ரீசைலம் திட்டத்திற்கு நீல சஞ்சீவ ரெட்டி சாகர் என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றியது. அரசியல்வாதிகள் பதவியை விட்டு கொடுக்க தயங்கும் இந்த உலகத்தில் சஞ்சீவ ரெட்டி செய்த ஒரு காரியம் இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வச்சது. 1964 வருஷம் பேருந்து வழித்தடங்கள் தேசியமயமாக்கல் தொடர்பான ஒரு வழக்கில் ஆந்திர அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் சில அதிருப்தியான கருத்துக்களை தெரிவித்தது. நீதிமன்றம் என் அரசு மீது குறை சொன்ன பிறகு நான் இந்த பதவியில் தொடர்வது அறமல்ல என்று கூறி தனது முதலமைச்சர் பதவியை உடனடியாக தானாக முன்வந்து ராஜினாமா செஞ்சார். பொது வாழ்வில் நேர்மைக்கு அவர் கொடுத்த விலை இது. அவரது நேர்மையும் கட்சி விசுவாசமும் அவரை தேசிய அரசியலின் உச்சிக்கு கொண்டு சென்றது. 1960 முதல் 1962 வரை பெங்களூரு, பவநகர் மற்றும் பாட்னாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடுகளில் கட்சியின் அகில இந்திய தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்தினார். குறிப்பாக 1962 வருஷம் கோவாவில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் இந்திய எல்லைக்குள் ஊடுருவும் சீனாவை எதிர்த்தும் கோவாவின் விடுதலையை வலியுறுத்தும் அவர் ஆற்றிய வீர முழக்க உரை அங்கிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. 3 முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த சஞ்சீவ ரெட்டி மத்திய அரசிலும் மிக முக்கியமான பல பொறுப்புகளை வகித்தார். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்தபோது மத்திய எஃகு மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பணியாற்றினார். அதுக்கப்புறமா இந்திரா காந்தியின் அமைச்சரவையில் மத்திய போக்குவரத்து, சிவில் விமான போக்குவரத்து, கப்பல் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இந்தியாவின் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறையை நவீனமயமாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். 1967 வருஷம் பொது தேர்தலில் ஆந்திராவின் ஹிந்துப்பூர் தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெட்டி. அதே ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி 4வது மக்களவையின் சபாநாயகராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்ததும் அவர் செய்த முதல் வேலை தனது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததுதான். சபாநாயகர் பதவி என்பது எந்த ஒரு கட்சிக்கும் சார்பானதல்ல, அது ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திற்கும் பொதுவானது என்பதை செயலில் நிரூபித்து காட்டினார். தன்னை நாடாளுமன்றத்தின் காவலராக கருதிய அவர் எதிர்க்கட்சிகளுக்கும் சம வாய்ப்பளித்து அவையை மிக கம்பீரமாக நடத்தினார். 1969 வருஷம் குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் திடீரென மரணமடைந்ததால் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் உருவானது. காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக சஞ்சீவ ரெட்டி நிறுத்தப்பட்டார். ஆனால் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கும் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் இடையே பனிப்போர் நிலவுச்சு. இதனால் இந்திரா காந்தி கட்சியின் முடிவுக்கும் மாறாக மனசாட்சிப்படி வாக்களியுங்கள் என்று கூறி சுயேட்சை வேட்பாளர் வி கிரிக்கு ஆதரவளித்தார். பலத்த எதிர்ப்புகளுக்கு இடையே நடந்த வாக்கு எண்ணிக்கையில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ரெட்டி தோல்வியடைஞ்சார். இந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சியை 2ஆக பிளந்தது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனது சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்திருந்த ரெட்டிக்கு சொந்த கட்சியினரின் சூழ்ச்சியால் ஏற்பட்ட இந்த தோல்வி பெரும் மன உளைச்சலை கொடுத்துச்சு. தீவிர அரசியலில் இருந்து முற்றிலும் ஒதுங்க முடிவெடுத்த அவர் டெல்லியை விட்டு வெளியேறி தனது சொந்த ஊரான ஆனந்தபுரத்திற்கு திரும்பினார். அடுத்த சில ஆண்டுகள் அரசியல்வாதி என்ற அடையாளத்தை மறந்துவிட்டு தனது பண்ணையில் ஒரு சாதாரண விவசாயியாக மண்ணோடு மண்ணாக உழைத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். ஆனால் நாட்டின் சூழ்நிலை அவரை நீண்ட நாட்கள் ஓய்வெடுக்க விடலை. 1975 ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் இந்திரா காந்தி அரசுக்கு எதிராக முழுமையான புரட்சிக்கு அழைப்பு விடுத்தார். நாட்டின் ஜனநாயகத்தை காக்க ரெட்டி மீண்டும் தனது அரசியல் வனவாசத்தை முடித்துக்கொண்டு களமிறங்கினார். 1977 ஜனதா கட்சியின் வேட்பாளராக நந்தியால் தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் ஆந்திராவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே காங்கிரஸ் அல்லாத எம்பி இவர்தான்.
வெற்றி பெற்ற அவரை 6வது மக்களவையின் சபாநாயகராக அவையினரால் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1977 குடியரசுத் தலைவராக இருந்த பக்ருதீன் அலி அகமது மரணம் அடைந்ததால மீண்டும் ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சு. இந்த முறை ஆளும் ஜனதா கட்சி, எதிர்க்கட்சியான காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளும் எந்த ஒரு வேறுபாடும் இன்றி சஞ்சீவ ரெட்டியை ஒருமனதாக ஆதரிச்சாங்க. ஜனாதிபதி பதவிக்கு தாக்கல் செய்யப்பட்ட 36 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட இறுதியாக சஞ்சீவ ரெட்டி மட்டுமே களத்தில் இருந்தார். 1977 ஜூலை மாதம் 21ஆம் தேதி போட்டியின்றி ஒருமனதாக இந்தியாவின் 6வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய வரலாற்றில் இப்படி போட்டியின்றி தேர்வான ஒரே ஜனாதிபதியும் இவர்தான். 64 வயதில் பதவியேற்ற அவர் மொரார்ஜி தேசாய், சரண் சிங், இந்திரா காந்தி என 3 பிரதமர்களுடன் இணைந்து பணியாற்றிய பெருமையை பெற்றார். குடியரசுத் தலைவரானதும் அவர் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு உலகையே வியக்க வச்சது. ஏழைகள் நிறைந்த என் நாட்டில் இவ்வளவு பெரிய ராஷ்டிரபதி பவன் மாளிகையில் நான் வசிக்க விரும்பல என்று கூறி ஒரு சிறிய குடியிருப்புல மாறினார். அது மட்டும் இல்லாமல் தனது சம்பளத்தில் 70% ஏழை மக்களின் நலனுக்காக விட்டு கொடுத்தாரு. 1982 பதவிக்காலம் முடிஞ்சதும் கர்நாடக அரசு பெங்களூரில் கொடுத்த சொகுசு பங்களாவை மறுத்துட்டு மீண்டும் தனது கிராமத்து பண்ணைக்கே சென்று விவசாயம் செய்ய தொடங்கினார். இறுதியில் 1996 வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி தனது 83 வயசில் பெங்களூரில் காலமானார். பதவிகளை தேடி மனிதர்கள் ஓடும் இந்த காலத்தில் பதவிகளை தேடி வந்த போதும் எளிமையோடும் நேர்மையோடும் வாழ்ந்து காட்டிய நீலம் சஞ்சீவ ரெட்டியின் வாழ்க்கை என்னென்னைக்குமே வரலாற்றில் நிலைச்சிருக்கும். நீங்கள் 6வது குடியரசுத் தலைவரான நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.